ஸ்டடி நான் கார்த்திக்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அக்டோபர் 2019 அக்டோபர் 2020 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2198 எம்சிக்யூஸ் இருக்குது. நம்ம எம்சிக்யூஸ் பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். கிளாஸில் நம்ம முடிச்சிட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இது நான் கேட்டகரி வைஸும் கீழே இந்த 2198 எப்படி பிரிஞ்சிருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சரியா? இது நம்ம பேஜ் நம்பர் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். முதல்ல விருதுகள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 97லேருந்து, இல்லை நம்ம ஸ்போர்ட்ஸ் முதல்ல பார்த்துக்கலான்னா 730லேருந்து, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எம்சிக்யூஸ்க்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். இந்த எம்சிக்யூஸே மே 2020லேருந்து அக்டோபர் 2020 வரைக்கும். சரியா? அதே மாதிரி அக்டோபர் 2019லேருந்து ஏப்ரல் 2020 வரைக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன், அதை நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது வரப்போகிற 3 எக்ஸாம், ஒன்று வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள், இன்னொன்று வந்து ரயில்வே என்டிபிசி, இன்னொன்று வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. சரியா? இந்த 3 பரீட்சைக்குமே பாஸ்ட் 6 months இஸ் இனஃப். அதாவது மேலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அப் டு டிசம்பர் 15 வரைக்கும், டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளுக்கு வந்து நவம்பர் 2 வரைக்கும் போதும். சரியா? பட் இருந்தாலும் ஃபார் சேஃபர் சைடு, நான் ரிப்பீட் பண்ணுறேன், சேஃபர் சைடு நீங்கள் அக்டோபர் 2019லேருந்து ஏப்ரல் 2020 வரைக்கும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடுங்க. சரியா? அதான் பெஸ்ட்டு. சரியா? அதாவது மே 2020லேருந்து அக்டோபர் 2020 வரைக்கும் தரவாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதை ஒரு கிளான்ஸ் மாதிரி விட்டுக்கோங்க. சரியா? அதே தான் நம்ம இந்த பிடிஎஃப்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு இல்லையா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து பேஜ் நம்பர் 3ல் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்போ பேஜ் நம்பர் 3ல் மே 2020லேருந்து அக்டோபர் 2020 வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஒன்று வரும், இருக்கு பாருங்கள். இந்த பேஜ் இருந்து அக்டோபர் 2019லேருந்து ஏப்ரல் 2020 வரைக்கும் இருக்கும். புரியுதா? இதுவும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான். சரியாங்க? நான் என்ன சொல்கிறேன், அந்த மேலே இருக்க பகுதியை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. மொத்தமாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இருக்குது, 97 பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. 97 பேஜிலேருந்து மே 2020லேருந்து அக்டோபர் 2020 வரைக்கும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் அது. சரியா? அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பிடிஎஃப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை பற்றி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். டெய்லி, வீக்லி, மந்த்லி இதெல்லாம் வேணாங்க. சரியா? கேட்டகரி வைஸ் போங்க. விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு 6 மாதம், விருதுகள் அவார்ட் சம்மந்தமாக ஒரு 6 மாதம், அப்பாயின்மெண்ட்ஸ் நியமனங்கள் ஒரு 6 மாதம், அப்படி போங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நோட்ஸ் எழுதி வச்சு அதை ஷார்ட்கட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியும். இப்படி நீங்கள் டெய்லி, வீக்லி, மந்த்லின்னா அது கன்ஃபியூஷனில் தான் முடியும். சரியா? அதே மாதிரி நான் அந்த அவுட் டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாருக்குமே நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளும் குரூப் எல்லாத்துலேயுமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ஒரு 25 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளில் ஒரு 10 கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அப்படியே தான் வரப்போகுதுன்னு இல்லை. குரூப் 1ல் 25, கான்ஸ்டபிளில் 10 வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25, 10 ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதான் எல்லாருமே பண்ணுற தப்பு. அந்த 10ல் ஒரு 6, 7 எடுத்தால் போதும். ஏன்னா ஒரு 3 அப்படி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி குரூப் 1ல் 25 வருதுன்னா ஒரு 20 எடுத்தால் போதும். ஒரு 5 கேள்வி கடினமாக தான் வரும். அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போக முடியும். இதே விஷயத்தை தான் நம்ம அவுட் டு ஸ்கோர் விஷயத்துலையும் நம்ம சொல்கிறோம். ஜென்ரல் இங்கிலீஷா, ஜென்ரல் தமிழா, குரூப் 4ல் 90 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 10 கொஸ்டின் கடினமாக இருக்கும், அதை விட்டுரு.
மென்டல் எபிலிட்டியாக 25 கொஸ்டினில் 20 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், 5 கொஸ்டின் விட்டுரு. ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 75 கொஸ்டின் வருமா, 10 கேள்வி கடினமாக தான் இருக்கும், அதை விட்டுரு. மொத்தமாக நீ கணக்கு பண்ணாலே 170 வந்துடும். நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அந்த 30ல் கொஞ்சம் ஸ்மார்ட் கெஸ்ஸிங், எலிமினேஷன் மெத்தட் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக 180 கிடச்சிரும், வேலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த வீடியோஸ்லாம் இப்போ யூடியூப்பில் பார்த்தாலே என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. 25க்கு 25 எடுக்கலாங்கிறாங்க மென்டல் எபிலிட்டியில். ஜெனரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழில் 98, 99, 100 கூட அடிக்கலாங்கிறாங்க. அது அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. சரியா? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க்கே ஆகாது. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் இருக்கும். சரியாங்க? அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு. 90, 20 சிசிஎஸ்சி 4 சொல்கிறேன் நான். சரியா? அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிளில் ஒரு 10 கேள்வி வருதுன்னா 6, 7 அடித்தா போதும். 10க்கு 10 அடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. அது எந்த இதாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லைனாலும் சரி, எல்லாத்தையும் அப்படி தான். சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் அடிக்கணும், 10 அடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பாலிட்டிலேருந்து 15 கொஸ்டின் வருதுன்னா 15 அடிக்கணும்னு நினைக்காதீங்க. சரியா? அது பண்ணுற அது வேலைக்கே ஆகாது. சரியா? ஓகே, எனிவே இந்த பிடிஎஃப் இருக்குது, கோத்ரூ பண்ணுங்கள். நான் வரப்போகிற மந்த் இனிமேட்டாக நவம்பரில் அப்லோட் பண்ணுறேன். டிசம்பர் அப்லோட் பண்ணுறேன். சரியா? இது வந்து இந்த மாதம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரியா? நான் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, ஜென்ரல் தமிழில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம், எல்லாமே அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஜென்ரல் தமிழில் நிறைய பேர் அதே மாதிரியே கேட்குறாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்லையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன சொல்கிறது, டைம் அப்படியே இழுக்குது. ஒரு நாளைக்கு 16, 17 மணி நேரம் கூட நம்ம போடுறோம். பட் இருந்தாலும் ஒர்க்கு முடிய மாட்டுது. ஓகே, வி வில் ட்ரை. நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளேயே நம்ம முடிச்சு தானே ஆகணும். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.